ஹலோ ஆல், அனைவருக்கும் பிரபஞ்ச இருப்புத்தன்மையோட அன்பு வணக்கங்கள். நம்ம ஒரு ஒரு வீடியோவாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஞானம்னா என்ன, கடவுள்னா என்ன, அதை எப்படி தான் அடையிறது அப்படின்றத ஒரு ஒரு வீடியோவாக என்னால் எனக்கு இந்த முழுமைத்தன்மை எனக்கு என்ன பகுதியாக உணர்த்துதோ அதை எளிமையாக உங்களுக்கு சொல்லத்துக்கு ஒரு முயற்சியை எடுத்துகிட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். இது எல்லாமே என்னோடய சொந்த அறிவு அப்படின்னா அது உண்மையாகவே என்னோடய சொந்த அறிவு எதுவும் கிடையாது. எனக்கு அந்த முழுமை புரிதல் என்ன உணர்த்துச்சோ அதை என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எளிமையாக புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். அதாவது நானும் ஆரம்ப காலத்தில் என்னென்ன சந்தேகங்கள் குழப்பங்களோட இது பண்ணிகிட்டு இருந்தேனோ அந்த குழப்பங்கள் தெளிவு அடையும் போது அந்த தெளிவை உங்களுக்கும் கொடுக்கணுன்றது ஒரு சின்ன முயற்சி, அவ்வளோதான். அதே போல் பார்த்தோம் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஞானம், அந்த கடவுள் அப்படின்றது ஏதோ ஒரு தனியாக ஃபாலோ பண்ணுற ஒரு முழுமையான ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயமாக மட்டும் இருந்துட்டு போயிடக்கூடாது. அது எல்லாரோட மனிதர் வாழ்க்கையிலையும் எல்லாருக்குமே அத்தியாவசியமான ஒரு மூச்சு எப்படி இயல்பாக இருக்கோ அதே போல் எந்தவித முயற்சியும் இல்லாமல் எந்தவித ஒரு தனி ஒரு அதுக்கான வாழ்க்கையை ஒதுக்கி துறவர மாதிரி போய் தான் அந்த கடவுளை அடையணும் அப்படின்றது கிடையாது. அது இயல்பாகவே நம்மக்கிட்ட ஒரு 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 இதய துடிப்பு மாதிரி, ஒரு ரத்த ஓட்டம் மாதிரி, ஒரு மூச்சு செயல்பாடு மாதிரி இயல்பாகவே இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம உணர்ந்து நம்ம வாழ்க்கை நமக்கு எப்படி ஒரு விஷயத்த கொடுத்துருக்கோ, எந்த வழியில் ஒரு கர்ம மார்க்கத்தை வழியாக அதை அனுபவிக்கணும்னு கொடுத்துருக்கோ, இல்லை ஒரு யோக மார்க்கம் வழியாக அதை அனுபவிக்கணும்னு கொடுத்துருக்கோ, இல்லை ஒரு குடும்பம் எந்த ஒரு இசை வழியாக எந்த வழியாக வேணாலும் நம்ம அந்த முழுமை புரிதலை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்காக தனியாக போயிட்டு ஒன்று விஷயத்தை பண்ணணும்னு இல்லை. நம்ம வாழ்க்கையில் எந்த கடமையில் இருக்கமோ அந்த கடமையே இறை உணர்வாக மாற்றி நம்மளால் வாழ்க்கையில் அதை முழுமையாக அனுபவிக்க முடியும். அந்த ஒரு புரிதலை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் என்னோடய சின்ன முயற்சி. அந்த வழியில் பார்த்தீங்க அப்படின்னா ஞானம்னா என்ன, அந்த மார்க்கங்கள் எப்படி நமக்கு உதவி செய்யுது, எப்படி கடவுளை அடையிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குது. எல்லாமே ஒரு வழி தான். எதுவுமே அது தனியாக அது மட்டுமே முழுமை கிடையாது அப்படின்றத வீடியோ பார்த்துருந்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைட்டிலில் பார்த்துருப்பீங்க, கடவுள் என்பது அறிவா, உணர்வா, இல்லை வெறும் இருப்புத்தன்மையா அப்படின்றத பற்றி பேச போகிறோம் இன்றைக்கி. இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்து மதம், கிறிஸ்தவ மதம், முஸ்லீம் மதம் இந்த எல்லாம் என்ன சொல்லும் அப்படின்னா அவங்களோட வேதங்கள், அதாவது இந்துக்கள் வேதங்கள் அறிவு முழுமையான கடவுள் அப்படின்னும், கிறிஸ்தவங்களுக்கு பைபிள் அந்த வேதாகமம் முழுமையான அறிவு அப்படின்னும், முகமதியர்களுக்கு குரான் முழுமையான அறிவு அப்படின்னும் அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கு. அடுத்து புத்தம், ஜைனம் அந்த மதம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அறிவுபூர்வமாக உணர்றதுக்கு அங்கே யாருமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. வெறும் உணர்வு நிலை மட்டும்தான் எல்லாமே, உணர்வு நிலை தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஜூபிசம், ஜென் அப்படின்ற மதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இது ரெண்டையுமே தவிர்த்துருவாங்க. அறிவையும் தவிர்த்துருவாங்க, உணர்வையும் தவிர்த்துருவாங்க. டைரெக்டாக அனுபவி, கடவுள்ன்றது எப்போதுமே அங்கே தான் இருக்குது, அதை அனுபவம் மட்டும்தான் பண்ண முடியும், அதை அறிவால் விளக்கவோ உணர்வால் புரிஞ்சிக்கவோ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இறுதி கட்டத்துக்கு போயிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்து மதம் இதில் ஒரு சிறப்பான விஷயத்தை பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னா இந்த 3 விதமான நிலைகளையும் அது ஏற்றுக்குது. வேதங்கள் வழியாக அறிவையும் ஏற்றுக்குது. இப்போ ரமணர் மகரிஷி அது மாதிரி நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி, நிகசத்து மகராஜ் அது மாதிரி நிறைய பேர் அதை உணர்வு நிலையாக மட்டுமே உணர்த்திருக்காங்க. உணர்வு நிலையாக மட்டுமே இறைவனை அடைய முடியும் அப்படின்றதையும் காட்டியிருக்காங்க. அதே அஷ்டாவக்கர அந்த கீதை அது போல் சிவசூத்திரம் இதுக்கெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா இருப்புத்தன்மையை நேரடியாக சுட்டை காட்டுது. அதாவது எதுக்குமே இந்த முயற்சியே தேவை கிடையாது, அது ஏற்கனவே இயல்பாகவே அங்கே இருக்குது, நீ முயற்சி பண்ணி அடையிறதுக்கு ஒன்றும் கிடையாது. உன்னோட முயற்சியை முழுமையாக கைவிட்டுட்ட அப்படின்னா அது ஏற்கனவே அங்கேயே இருக்குது அப்படின்றத உணர்த்துது. ஸோ இந்து மதம் அனைத்து விதமான அந்த 3 விதமான விஷயங்களையும் அரவணைச்சு எல்லாத்துலேயுமே இறைத்தன்மையை காணலாம். உனக்கு எந்த இது சிறப்பாக இருக்கோ அதை எடுத்துகிட்டு போ அப்படின்ற மாதிரி ஒரு பரந்த நோக்கோட இது பண்ணுது, இதை அணுகுது. ஸோ இப்போ இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இது எல்லா ஞானிகளுக்கும் புரியக்கூடிய விஷயந்தான். அவங்க ஏதோ ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அந்த வழியில் இயல்பாக போயிருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் இது 3ம் ஒன்றுக்கு ஒன்று பிரிக்க முடியாத ஒன்று. அதாவது உன்னோட எல்லையில் இன்னொன்று பார்க்க முடியும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அறிவை எடுத்துக்கோங்க. அறிவை நம்ம எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா, நாம் வேறு, இறைவன்றது வேறு. நம்ம ஒன்றா நமக்கு தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், குழப்பங்கள் எல்லாம் தெளிவுபடுத்தி நம்ம கேள்விகளுக்கெல்லாம் பதில் காண்றது மூலியமாக
அப்படியே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு எல்லையில் வந்து அதுக்கப்புறம் கேள்வின்றது ஒரு ஒரு எல்லையில் வந்து நின்று தான் ஆகணும். ஏன்னா வந்து பதில்கள் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டே இருக்கும். இங்கே வந்து நம்ம பதில்களை உருவாக்கிட்டே போனோம் அப்படின்னா பதிலுக்கு ஒரு பதிலிருந்து 1000 கேள்வி உருவாகும். ஸோ வந்து அறிவோட எல்லைன்றது எங்கே நிற்கும் அப்படின்னா ஒரு எல்லையில் வந்து கேள்வி வந்து அப்படி நின்றோம். அந்த கேள்விக்கு அறிவு வழியாக பதில் தேடாமல் அந்த அறிவை தாண்டி ஒரு எல்லைக்கு போய் இதுவாகும்போது அங்கே தான் வந்து உணர்வு நிலை ஆரம்பமாகும். எப்படி வந்து வேதங்கள் வந்து வேதங்களோ இல்லை குரானோ இல்லை வந்து ஒரு பைபிளோ எப்படி வந்து கடவுளை வந்து வார்த்தைகள்லேருந்து ஆரம்பித்து அந்த வார்த்தைகளாலே எல்லாமே உருவாச்சு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளாலே விளக்க முற்படுதோ, எல்லா புரிதலையும் கொடுக்க முற்படுதோ, அதே போல் இது எல்லாத்தையும் வந்து வார்த்தைகள் வந்து வேறு ஒன்றா தனியாக நிற்கிது. நம்ம கூட ஒரு என்ன சொல்கிறது, மூளையோட ஒரு பகுதி மாதிரி அது நிற்கிது. அது வந்து உடம்பு முழுதாக கலக்கிறது இல்லை. அந்த அனுபவத்தை ஏற்கனவே மூளையில் வச்சிருக்க அனுபவத்தை நம்ம உடம்பு பூரா வந்து ஒரு ரத்த ஓட்டம் பரவுற மாதிரி அனுபவிக்கிற நிலை தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் உணர்வு நிலை அப்படின்றது. ஸோ உணர்வு நிலையில் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, உணர்வு நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து உள்ளுக்குள்ளே ஆழமாக போவோம். அதாவது அறிவுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு நுண்ணிய ஒரு இறுக்கமான நிலையிலிருந்து தான் அதை புரிஞ்சிக்க முடியும். நம்ம வந்து மொத்த உடலும் கூர்மையாக இருந்தது மட்டும்தான் வந்து அந்த ஒரே நோக்கமாக ஒரே ஃபோக்கஸாக இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம அறிவை வந்து உள்வாங்கிக்க முடியும். இல்லைனா வந்து அது வந்து முழுமையாக நம்மளாட்டி பெற முடியாது. ஆனால் அந்த உணர்வு நிலை என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு அப்படியே நேர் எதிராக இருக்கும். உணர்வு நிலையில் என்ன பண்ணுன்னா உடம்பு அப்படியே தளர்ச்சி ஆகும், அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். நம்ம ரிலாக்ஸாக தளர்வு நிலையில் ஆகும்போது மட்டும்தான் வந்து உணர்வு நிலையை நம்ம முழுமையாக அனுபவிக்க முடியும். அந்த உணர்வு நிலையாக இருக்கும்போதும் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வேறு நாம் வேறையாக இருப்போம். நம்ம வந்து தனியாக தான் இருப்போம். இருந்தாலும் வந்து அறிவு நிலையை கம்பேர் பண்ணும்போது உணர்வு நிலைன்றது இன்னும் கொஞ்சம் இறைத்தன்மைக்கு நெருக்கத்தில் போகுது அப்படின்னு அர்த்தம். அடுத்து அனுபவ நிலை என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த அறிவு உணர்வு ரெண்டையுமே விட்டுட்டு இயல்பான வாழ்க்கையில் அந்த இறைத்தன்மையை ஒன்றுலையுமே பார்க்க ஆரம்பிக்கும். அதாவது ஒரு சுவாசமாக இருக்கட்டும், ஒரு இசையாக இருக்கட்டும், ஒரு நடனமாக இருக்கட்டும், எந்த ஒரு விதமான ஒரு வழியாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடந்தாலும் எல்லாமே இறைத்தன்மையோட அந்த முழுமையிலேருந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இயல்பாக பார்க்கும். அது அவங்க வந்து தனியாக வந்து எந்த நேரமும் கடவுளை நினச்சிட்டு இருக்கணும், தனியாக வந்து ஒரு தியானம் பண்ணணும், யோகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க வந்து எல்லா வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களையுமே வந்து அனுபவங்கள் எல்லாமே வந்து இந்த இறைத்தன்மையோட ஒரு பகுதியாகவே பார்ப்பாங்க, இறைத்தன்மையோட ஒரு வடிவமாகவே பார்ப்பாங்க. அது மூலயமா வந்து அவங்க வந்து எந்த விதமான நிகழ்வு மூலியமாகவும் வந்து இந்த இறைவனை துதிக்கிற மாதிரியே அந்த பக்தி மார்க்கத்தை செலுத்துகிற மாதிரியே அதை வந்து முழுமையான உணர்வு நிலையை அதை அனுபவிப்பாங்க. ஸோ வந்து இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முழுமையாமே அனுபவம் தான் இறுதி இல்லை, அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது, அனுபவம் மட்டும்தான் இருக்குது, இறைவன் வந்து அனுபவமாக மட்டும்தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 3 பேருமே சொல்கிறது தப்பு இல்லை. இவங்க சொல்கிறது எல்லாருமே ஒரு வழியில் அவங்க வழியில் எல்லாருமே சரிதான். இதை வந்து நான் இப்போ வந்து ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கிட்டு அது மூலியமாக வந்து உங்களுக்கு நான் இதை புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கடவுள் தன்மை அப்படின்றது இந்த 3 கான்செப்டில் வந்து தெளிவாக விளக்கலாம். நம்ம தண்ணி பார்த்துருப்போம். தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா பனிக்கட்டியாக இருக்கும்போது ரொம்ப திடநிலையில் இருக்கும். சாதாரண நீராக இருக்கும்போது ரொம்ப தளர்ச்சியாக இருக்கும், தளர்வாக இருக்கும். அதே ஆவியாகும்போது அது காற்றாக முழுமையாக கலந்துரும். ஓகேவா? இந்த 3 நிலைகளை வந்து நம்ம 3 விஷயங்கள் நம்ம பார்க்குற அறிவு உணர்வு அனுபவத்துக்கு ஈக்குவலாக எடுத்துப்போம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தண்ணியை வந்து ஒரு பனிக்கட்டியாக இருக்கிறத வந்து அறிவுன்னு வச்சுப்போம். அறிவு எப்போதுமே எப்படி இருக்குன்னா ரொம்ப வந்து ஒரு கூர்மையான ஒரு ஃபோக்கஸோட மொத்த உடலையும் ஒரு கூர்மையாக்கி அதை வந்து நாம் வந்து அதில் செலுத்தும் போது மட்டும்தான் வந்து அந்த அறிவை முழுமையாக பெற்றுக்க முடியும். ஓகேவா? நம்ம உடலே வந்து காதாக மாறணும், இல்லை உடலே வந்து கவனமாக மாறணும், மூளையாக மாறினா மட்டும்தான் நம்ம அந்த அறிவை வந்து எடுத்துக்க முடியும். அதே வந்து இது வந்து உணர்வு நிலை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு தண்ணியோட அந்த மாலிகூல்ஸ்னு சொல்லுவாங்க, மூலக்கூறுகள் வந்து எப்படி தளர்வாக இருக்கும்போதோ, அதாவது ஒன்றும் இல்லை, அது நான் அந்த சயின்ஸை பற்றி நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன், அடுத்து சொல்கிறேன். தண்ணியை வந்து எப்போ வந்து அந்த மூலக்கூறுகள்லாம் இறுக்கத்துலேருந்து கொஞ்சம் தளர்வடையுதோ அப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இந்த தண்ணி வந்து திரவ நிலையை எடுக்கும். ஓகேவா? உதாரணமாக வந்து அறிவியலில் வந்து எளிமையாக படித்தவங்களுக்கு நல்லா தெரியும். தண்ணி வந்து ஏன் வந்து 3 நிலையில் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா சாலிடாக இருக்கும்போதுன்னா அது மூலக்கூறுகள் வந்து இறுக்கமாக இருக்கும். ரொம்ப வந்து கேப்பே இல்லாமல் ஒரே குறிப்பிட்ட இடத்துல சின்ன இடத்துல மூலக்கூறுகள் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும்போது
அது திடமாக இருக்கும். அதே வந்து கொஞ்சம் அந்த நெருக்கத்தை தளர்வடைஞ்சும் போது அந்த இடத்த வந்து அதிகமாக எடுத்துக்கும் போது அது வந்து நீராக இருக்கும். அதே மூலக்கூறுகள் வந்து இடத்த இன்னும் அதிகப்படுத்தி ரொம்ப பிரிஞ்சு போகும்போது அது வந்து முழுமையாகவே வந்து வாயுவாக மாறிடும். ஸோ அப்போ வந்து இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நீரோட ஒரு ஒரு நிலைகள் தான். இங்கே மூணுலேயுமே நீர் இல்லைன்னு சொல்ல முடியாது. இது மூணுமே நீராக தான் இருக்குது. ஆனால் நமக்கு எப்படி வந்து வடிவங்கள் வேறு வேறு மாதிரி தெரியுது, அதை அனுபவிக்கிற உணர்வுகளும் வந்து வேறு வேறு மாதிரி தெரியுதோ, அதே நிலை தான் இங்கே நம்ம கடவுளை பார்க்குற நிலையும். இப்போ வந்து அந்த பனிக்கட்டி வந்து எப்படி வந்து அறிவாக இருக்குதோ, அந்த மூலக்கூறுகள் இறுக்கமாக இருக்குதோ, அதே போல் தான் அறிவு பெறும்போது நம்ம வந்து முழு ஃபோக்கஸோட ரொம்ப வந்து கூர்மையான விஷயமாக இருந்து நம்ம வந்து அது கவனிக்கிறோம். அது மூலியமாக வந்து நம்மளோட புரிதலை தெளிவை வந்து அடைகிறோம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த அறிவோட எல்லை வந்து ஒரு இடத்துல முடியும் போது என்னென்னா, இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இப்போ இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை நம்ம அனுபவப்படுத்தி பார்க்கணும் அப்படின்ற நிலையில் வந்து உணர்வாக மொத்தமாக மாறுவோம். இந்த உணர்வாக மாறும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம மூலக்கூறுகள் வந்து எப்படி வந்து ஒரு அறிவியல் விதியில் வந்து நீரில் ஒரு மூலக்கூறுகள் வந்து எப்படி விரிவடையும் போது அதோட இடத்தை அதிகமாக்கி எடுத்துக்குதோ, அதே போல் நம்மளோட உணர்வு நிலையை வந்து கொஞ்சம் தளர்வாக்கி நம்ம வந்து ஒரு நீரோட தன்மை மாதிரி ஒரு நம்மளை தளர்வாக வச்சுக்கும் போது அந்த இறைநிலையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிப்போம். இது வந்து இறைவனை எப்படி இருக்குன்னு அறிஞ்சிக்கிட்டோம். இப்போ வந்து இறைவனை எப்படி இருக்கான்னு உணர ஆரம்பிக்கிறோம். நாம் வந்து இறைவன் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கலக்க ஆரம்பிக்கிறோம். இந்த நிலையில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உணர்வு நிலையில் வந்து ஒரு நீரை வந்து கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு அடுப்பில் தண்ணியை வைக்கிறீங்க. அந்த தண்ணியை வைக்கும்போது என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மூலக்கூறுகள்லாம் வந்து அந்த ஹீட்டு மூலியமாக விரிவடைஞ்சு என்ன ஆகும், ஒரு சர்டன் ஸ்டேஜில் வந்து அது என்ன பண்ணும், ஆவியாகி மேலே போயிடும். இப்போ ஆவியாகி மேலே போகும்போது அந்த நீரை வந்து பார்க்க முடியுமா அப்படின்னா முடியாது. அந்த நீர் வந்து அந்த காற்று கூட முழுமையாக கலந்துடும். இதே நிலை தான் வந்து நம்ம அனுபவம் இல்லை ஆனந்த நிலை அப்படின்றதுலேயும் வந்து நடக்கிறது. என்ன அப்படின்னா, நாம் வந்து இதில் வந்து இறைவனை அறிஞ்சிக்கிட்டோம், இறைவன் எப்படி இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டோம், அந்த இறைவனை உணர ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அந்த இறைவனோட சேர்ந்து அந்த இறைவனாகவே மாறிட்டோம். அதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஆனந்த நிலையை அடைஞ்சவங்க வந்து அதை தனியாக உணர்றதுக்கு அவங்க இருக்க மாட்டாங்க, இறைவன் கூட முழுமையாக கலந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லைன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, எப்படி வந்து ஒரு தண்ணி வந்து ஆவியாகும் போது அது காற்றாக அதோட வடிவத்தை முழுமையாக இழந்து அந்த காற்றில் வந்து அர்ப்பணித்து கலந்துருதோ, அதே போல் நம்ம பக்தி மார்க்கத்தில் இந்த அனுபவ நிலையை எட்டும்போது நம்ம வந்து முழுமையான அந்த ஆனந்த நிலையில் நம்ம வந்து கரைஞ்சறோம்னு சொல்லுவோம். இதுதான் வந்து சச்சிதானந்த நிலைன்னு சொல்லுவாங்க. இந்த சச்சிதானந்தம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சத்துனா அறிவுன்னு சொல்லுவாங்க, சித்துனா உணர்வு, ஆனந்தம்னா பேரின்ப நிலை. இந்த நம்மளோட அத்வைதங்கள் எல்லாமே வந்து நம்ம வேதங்கள் எல்லாமே வந்து இறுதி உண்மையாக, உபநிடதங்கள் எல்லாமே இறுதி உண்மையாக குறிப்பிடுறது என்ன விஷயம் அப்படின்னா, எல்லாமே ஒரு வழியை வந்து ஒரு பாதையை வந்து தனித்தனியாக குறிப்பிட்டாலும், ஆனால் இறைவனோட இந்த இருப்பு நிலை வந்து இப்படி தான் இருக்குது, இந்த 3 நிலைகளும் சேர்ந்தபடி தான் இருக்குது, சச்சிதானந்தமாக தான் இருக்குது அப்படின்றத எல்லாருமே வந்து முடிவான உண்மையாக வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அதாவது அந்த மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளேயே வந்து அறிவும் இருக்குது, அதுக்குள்ளேயே வந்து உணர்வாகவும் இருக்குது, அதுவே வந்து ஆனந்த நிலையாகவும் இருக்குது. ஆனால் வந்து அது ஒரு நிலையில் ஒரு விதமாக வெளிப்படுது, அவ்வளோதான். அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது எது வந்து உயர்ந்தது, எது வந்து சரியானது அப்படின்ற குழப்பமே நமக்கு இல்லாமல் போயிடும். இப்போது இதை வந்து நான் வந்து இன்னொரு எளிமையாக வந்து உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு கரும்பு இருக்குன்னு எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல கரும்பு எடுத்துக்கிறீங்க. எடுத்துக்கிட்டு இந்த கரும்பை வந்து அறிவு வழியாக அடைகிறவங்க வந்து நுனி கரும்புலேருந்து சாப்பிட்றாங்க. நுனி கரும்புலேருந்து சாப்பிட்டுட்டு அடிக்கரும்புக்கு போகிறாங்க. இப்போ நுனி கரும்பை சாப்பிடும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் வந்து இனிப்பு சுவை ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படியே போக 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 பார்த்தீங்கன்னா சுவை வந்து அதிகமாகிட்டே வரும். நல்லா இருக்கும், ரொம்ப சுவை வந்து அதிகமாகிட்டே வரும். இறுதியாக வந்து அவங்க அடையும் போது அந்த அடிக்கரும்பை சாப்பிடும்போது நுனிக்கரும்பை சாப்பிட்டதுக்கு இருந்த இனிப்பும் அடிக்கரும்பை சாப்பிடும்போது இருக்க இனிப்பும் வந்து ரொம்ப தித்திப்பாகி அவங்க வந்து முழுமையாகவே அந்த சுவையோடு கலந்துருவாங்க. இதுதான் வந்து அறிவில் ஆரம்பித்து ஆனந்த நிலையில் முடிகிறது. ஓகேவா? இந்த உணர்வு நிலையில் ஏதாவது டைரெக்டாக வந்து யோகம், இந்த வந்து ஒரு பக்தி மார்க்க உணர்வு நிலை, அதாவது குருவை நம்பி குரு வழியாக அப்படிலாம் இது பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அறிவை அவங்க அறிவை நாடி போக மாட்டாங்க. அவங்க டைரெக்டாக வந்து ஒருத்தரை நம்புவாங்க, முழுமையாக நம்புவாங்க. அது மூலயமா வந்து அவங்க வந்து டைரெக்டாக அந்த நேரடியாக இறைவனை உணர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுதான் வந்து நம்ம யோகம், ஞானம் எல்லாமே, அந்த தியானம் எல்லாமே.
அவங்க வந்து இந்த கரும்பில் வந்து நடுக்கரும்புலேருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ நடுக்கரும்புலேருந்து சாப்பிடும்போது இந்த அறிவுலேருந்து சாப்பிடும்போது வந்து சுவை கம்மியாக இருந்து அப்புறம் சுவை அதிகமாகிட்டே வரும். இந்த நடுக்கரும்பை சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு டைரெக்டான சுவை, ஒரு நல்ல சுவையே கிடைக்கும், ஒரு நடுத்தரமான நல்ல சுவையே கிடைக்கும். இருந்தாலும் அப்படியே அந்த நடுக்கரும்பை சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கரும்பு போகும்போது இன்னும் வந்து அவங்களுக்கு இன்னும் ஒரு ஆனந்தமாக, பேரானந்தமாக இருக்கும். அவங்களும் வந்து எங்கே கலந்துருவாங்க அப்படின்னா முழுமையாக வந்து அந்த அடிக்கரும்போட சுவையில் வந்து கலந்து அந்த சுவையாகவே மாறிடுவாங்க. ஒரு நம்மளை மெய் மறந்த நிலையில் நம்ம வந்து கண்ணை மூடி அந்த சுவையை எப்படி முழுமையாக அனுபவிக்கிறோமோ அதே போல் இந்த ஆனந்த நிலையில் வந்து அவங்களும் சேர்ந்துருவாங்க. அடுத்து வந்து இந்த டைரெக்டாக அடிக்கரும்பை சாப்பிட்றவங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த புரிதலை வந்து நம்ம எளிமையான மக்கள் வந்து அடையிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். ஏன்னா இதையும் வந்து டைரெக்டாக அடைஞ்சவங்க வந்து அஷ்டாவகரர் சொல்லும் போதெல்லாம் அவரோட சொல்கிற ஞானங்களில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வரும். அதாவது வாழ்க்கை இருக்கிறதே வந்து அந்த ஆனந்த நிலையிலிருந்து தான் தோன்றுது. இந்த மூலம் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. அது வழியாக மட்டும்தான் நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். ஸோ நான் எதுக்கு இதை போய் நான் அறிவாகவும் திரும்ப உணர்வாகவும் உணர்ந்து நான் திரும்ப ஆனந்துக்கு வரணும்? நான் ஆனந்தமாக தானே இருக்கிறேன், என்னோடய மூலம் வந்து ஆனந்தமாக தான் இருக்குது. ஏன்னா வெளிப்புற தோற்றங்கள் தான் வந்து இந்த அடிக்கரும்பை சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் சுவை கம்மியாகவோ இல்லை நடுக்கரும்பை சாப்பிட்ற மாதிரி சுவை இருக்கிற மாதிரியும் சுவை இல்லாத மாதிரியும் தெரிகிற மாதிரியோ இருக்குது. ஆனால் உண்மையில் வந்து என்னோடய நிலை நான் அடிக்கரும்பை சாப்பிட்ற அந்த ஆனந்த ஃபீலில் தான் இருக்கேன் அப்படின்றத டைரெக்டாக புரிஞ்சவங்க வந்து இந்த ஆனந்த நிலையை எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், நீங்கள் எங்கே ஆரம்பிக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை, அதோட முழுமையான இறுதி வந்து எங்கே சேருது அப்படின்னா இங்கே தான் வந்து சேருது. ஸோ வந்து நீங்கள் எந்த வழியாக வந்தாலும் நீங்கள் இறுதியாக அடையிற ஒரு விஷயம் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பேரானந்தத்தை தான் வந்து அனுபவிக்கிறீங்க. அப்படிங்கும்போது இதில் வந்து இது உயர்ந்தது இது தாழ்ந்ததுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரே இறைவனோட சுவையை வேறு வேறு விதமாக வேறு வேறு வடிவங்களில் நாம் வந்து சுவைக்கிறோம். இப்போ இந்த அறிவு வழியாக வரவருக்கு வந்து நல்ல ஒரு திருப்தி இருக்கும். ஏன்னா முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு சுவையுமே இல்லாமல் ஆரம்பித்து நல்ல ஒரு நடுத்தரமான சுவைக்கு வந்து இறுதியாக அந்த சுவையில் வந்து கலந்துருப்பார். இந்த உணர்வு நிலையால் ஆரம்பித்தவர் அவருக்கு வந்து இந்த அறிவை வந்து ஃபுல்லாகவே வந்து யார் வந்து அவருக்கு வழிகாட்டினாரோ, ஒரு குருவோ உள்ள ஒரு புத்தகமோ எதோ இருக்குதோ எதை மூலியமாக நம்புகிறாரோ அது வழியாக வந்து அதை ஃபுல்லாத்தையும் வந்து நிறைவடைச்சிட்டு நடுக்கரம்லேருந்து ஆரம்பித்து அடுத்து இறை நிலை ஆனந்தத்தை நோக்கி போவார். இந்த டைரெக்டாக அனுபவம் ஆனந்தத்தை அனுபவிக்கிறவர் வந்து இது ஏற்கனவே அவரோட பிறவி வாசத்தில் வந்து ஏதோ ஒரு கர்மத்தில் வந்து அவர் வந்து இதை வந்து முழுமையாக முடிஞ்சிருப்பார். அதனால் வந்து அவருக்கு இந்த பிறவியில் அதாவது ஒரு மின்னல் வெட்டு மாதிரி வந்து ஒரு பளிச்சுன்னு ஒரு சின்ன புரிதல் மூலியமாகவே இருக்க இந்த நிலை வந்து அவருக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஒரு மின்னல் வெட்டு தோற்றத்தில் அவர் வாழ்க்கையை புரிஞ்சிட்டார் அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் அந்த இன்பம் வந்து அந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் அந்த இன்பம் வந்து பெரின்பம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இது மூலியமாக வந்து அவங்க வந்து இந்த பேரானந்த நிலையை வந்து அனுபவிக்கிறாங்க. ஸோ வந்து நமக்கு இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது அப்படி என்ன அப்படின்னா, இந்த எல்லா நிலைகளுமே வந்து ஒரே இறைவனோட வெவ்வேறு வடிவங்களும் வெவ்வேறு சுவைகளும் தான். ஸோ வந்து இப்போ வந்து நாம் வந்து ஐயோ நமக்கு வந்து வேதங்களை வந்து இயல்பாக படிக்க முடியலையே, நமக்கு வந்து கிடைக்கலையே, இல்லை வந்து நாம் வந்து வாழ்க்கையில் வந்து தியானம் பண்ணலையே, யோகம் பண்ணலையே, அதனால் வந்து நமக்கு கடவுள் கிடைக்க மாட்டார், நமக்கு கடவுள் வந்து எட்டாத ஒரு விஷயந்தான், அது வந்து ஏதோ ஒரு இந்த பிறவியாக வந்து அதுக்கே முழுமையாக வந்து அதை மட்டுமே பண்ணிட்டு உட்காந்துருக்க விஷயம் அப்படின்ற எண்ணம் வந்து நமக்கு தேவையே கிடையாது. நாம் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம எல்லா விதத்துலேயும் அந்த இறைவனை மட்டும்தான் வந்து நம்ம சுவைச்சிட்ருக்கோம், அனுபவிச்சிட்ருக்கோம். அதை வந்து தெரிஞ்ச நிலையில் இருக்கவங்க அதை வந்து ஆனந்த நிலையோடு அனுபவிக்கிறாங்க. தெரியாமல் இருக்கிறவங்க அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் ஒரு குழப்ப நிலையிலே வந்து அதோட சுவையை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் இது பண்ணி போயிடுறாங்க. இது இன்னும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு எளிமையான உதாரணமான சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து நீங்கள் முன்ன வாழ்க்கையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல சுவையுள்ள ஒரு விஷயத்தை, கரும்போ ஏதோ ஒன்று நீங்கள் கண்ணால் பார்த்து வாயால் ருசித்து அதை முழுமையாக அதை சாப்பிட்டு அந்த சுவை எப்படி இருக்குன்னு அனுபவிக்கிறதுக்கும், உங்களை கண்ணை கட்டிக்கிட்டு உங்கள் கையில் என்ன கொடுத்துருக்கனே சொல்லாமல் அந்த கரும்பை சுவைச்சு பாருங்கள். அந்த கரும்பு வந்து நீங்கள் பார்த்து சுவைச்சு அனுபவிக்கிற அந்த முழுமையான சுவை வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஏன் அப்படின்னா இந்த 3 சென்ஸ், அந்த 5 சென்ஸும் வந்து எப்போ வந்து ஒரு பொருளை முழுமையாக உணருதோ அனுபவிக்குதோ அப்போ தான் வந்து அந்த விஷயத்தை வந்து முழுமையாக நீங்கள் வந்து உள்வாங்கிக்க முடியும், அந்த சுவையை முழுமையாக அனுபவிக்க முடியும். அதே போல் தான் வாழ்க்கையில் வந்து நாம் வந்து என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் கண்ணை கட்டிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வந்து அனுபவிச்சுட்டு போகிறோம், காலத்தை கடத்திட்டு போகிறோம்னு நினச்சி நம்ம போகிறோம். அதனால தான் வந்து சில நேரங்களில் வந்து நம்மளாட்டி வாழ்க்கையை வந்து முழுமையாக வந்து அந்த இறைத்தன்மையோடு தான் இருக்குது அப்படின்றத நம்மளாட்டி பார்க்க முடியாமல் இருக்குது. இப்போ வந்து கரும்பு வந்து வித்தியாசம் கிடையாது. கரும்புன்றது கண்ணை கட்டியிருக்க நிலையிலும் அதே கரும்பு தான், கண்ணை கட்டாமல் இருக்க நிலையிலும் அதே கரும்பு தான்.
ஆனால் நம்ம அதை அனுபவிக்கிற உணர்வு நிலை வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதே போல் வாழ்க்கையை புரிதலோடு நம்ம அணுகும்போது அதோட ஒரு விஷயம் நமக்கு நடக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து அவ்வளோ ஆனந்தமாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம புரியாத நிலையோட குழப்பத்தோடு வாழும்போது நம்மக்கிட்ட என்ன தான் இருந்தாலுமே அதை நம்மளால் உணர முடியாமல் அதை நம்ம வந்து வச்சுக்கிட்டு சிரமப்பட்டுட்டு தான் கஷ்டப்பட்டுட்டு தான் நம்ம வாழ்வோம். ஸோ இந்த எளிமையான புரிதல் வந்து எல்லாருக்குமே புரியணும், எல்லாரோட இயல்பாக மாறணும், எல்லாரோட புரிதலாக இருந்தால் மட்டும்தான் இந்த இறைநிலைன்றது வந்து முழுமையடையும். அதாவது எல்லாருக்குமே முழுமையடையும். யாரோ ஒருத்தர் 4 பேர் கோடியில் ஒருத்தர் மட்டும் வந்து ஞானம் அடைஞ்சு அதை வந்து மக்களுக்கு மற்றவங்களுக்கு சொல்லிகிட்டே போயிட்டு இருந்தால் இப்படியே வந்து உலகம் போயிட்டு இருக்கக்கூடாது. எல்லாருமே இயல்பாக வந்து அந்த வாழ்க்கையை அந்த அந்த இறைவனோட புரிதலை உணர்ந்து அவங்கவுங்க இருக்கிற நிலையிலேருந்து அவங்கவுங்க இருக்கிற அவங்க கூட செய்யக்கூடிய தொழில் வழியாக அந்த பக்தியையும் அந்த முழுமையான புரிதலையும் அனுபவித்தோம் அப்படின்னா இந்த பூமியே வந்து சொர்க்க பூமியாக நிச்சயமாக மாறும். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ரிசர்ச் வந்து போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஒரு பகுதியில் வந்து ஒரு 10 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் வெறும் 10,000 பேர் வந்து இந்த முழுமையான புரிதலோட இந்த இருப்புத்தன்மையோட முழுமையான ஆனந்தத்தோடு இருந்தாங்க அப்படின்னா அந்த 10 கோடி மக்களுமே வந்து அந்த உணர்வு நிலையில் வந்து அவங்கள வந்து பாதித்து அவங்கள வந்து நல்ல வழியில் ஒரு பெருமை நிலையில் கொண்டுட்டு போகுமா. நம்மளோட இந்தியாவோட புராதன வளர்ச்சி அவ்வளோ அதிகமான ஒரு வளர்ச்சியும் செல்வ செழிப்பும் இருந்ததுக்கு காரணம் என்னன்ட்டு நீங்கள் நல்லா யோசிச்சிங்க அப்படின்னா, வெறும் கோயில்கள் மட்டும் இருந்தது கிடையாது. கோயில்கள் தான் மூல காரணம். ஆனால் கோயில்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த உணர்வு நிலை. எல்லாரோட உணர்வு நிலையை வந்து இப்போ ஒரு ஞானி வந்து ஒரு இடத்துல இருக்கார் அப்படின்னா அவரோட ஆறா வந்து கிட்டத்தட்ட அந்த பகுதியே வந்து கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் அளவில் வந்து அவரோட ஆறா வந்து அந்த சுற்றி இருக்க சூழலை வந்து பாதிக்கும். அதை வந்து நல்ல விதமாக மாற்றும். அதனால தான் வந்து புத்தர், லாவோட்ஸு, போதி தர்மர்லாம் வந்து அவங்க சைனாவை விட்டு போகும்போது அவங்க யாருமே அவங்கள வந்து விடலை. என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் தான். இதை வந்து நம்ம இன்றைக்கி கொண்டு வர முடியுமா அப்படின்னா முடியும். எல்லாராலையும் முடியும். அதே போல் ஒரு யோகங்கள் ஒரு யாகங்கள் வளர்த்து வந்து மழை பெய்யுறது இதெல்லாம் வந்து மந்திரங்கள், அதாவது அந்த வேதங்கள் இருக்கக்கூடிய மந்திரங்களுக்கு ஒளிகளுக்கு வந்து ஒரு சக்தி இருக்குது அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மையோ அதே போல் எல்லாருமே சேர்ந்து ஒரே நோக்கத்தோட ஒரே எண்ணத்தோட ஒரு குழுவை வந்து நம்ம வந்து சேரும்போது அதோட விளைவு வந்து ரொம்ப அபாரமாக இருக்கும். அது மூலியம்தான் வந்து அந்த விஷயங்கள் வந்து எளிமையாக நடக்குது. இந்த பிரபஞ்சத்தில் வந்து மாற்றக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு உணர்வுன்னு சொல்லுவாங்க. அந்த கூட்டு உணர்வு மூலியமாக வந்து நம்ம நல்ல விஷயங்களை எந்த விஷயங்களை நம்ம சிந்திக்கிறோமோ அந்த விஷயங்களை வந்து மிக சக்தியோடு அது வந்து நிச்சயமாக மாறக்கூடியது. எல்லாருக்கிட்டையுமே அந்த ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றலை ஒருங்கிணைச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு அதை உபயோகப்படுத்தணும் அப்படின்னா எல்லாருமே வாழ்க்கையில் மிக சிறப்பாக வரலாம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்படி ஏதாவது இன்னும் குழப்பங்கள் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் வந்து அதை தெளிவுபடுத்த முயற்சிக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.